ஆக்சுவலாக 2016 இந்த 2026 அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் அப்படி போனதே தெரியல நண்பர்கள். இப்போதான் வந்துட்டு ஒரு வருஷமாக தான் இந்த ஃபுல் டைம் கண்டென்ட் கிரியேட்டர் அப்படிங்கிற ஒரு மனநிலையில வந்துட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். பட் இருந்தாலும் பார்ட் டைமுக்கு மேலே வந்துட்டு நம்ம ஃப்ரீலான்சிங் தான். இன்னும் வந்துட்டு அந்த ஸ்டேபிளாக நம்ம பர்சனல் கமிட்மெண்ட்லாம் ஸ்டேபிள் பண்ணுற அளவுக்கு கண்டென்ட் கிரியேஷன்லேருந்து நான் எதுவும் பிளான் பண்ணல. வராதுங்கிறது இல்லை, கொண்டு வர முடியும். ஆனால் அதை முன்னாடியே பிளான் பண்ணி அதுக்காக வேலை பார்த்துருக்கணும். நான் அதை பற்றி கற்றுக்காம நான் வந்து குவாலிட்டியாக கண்டென்ட் கொடுக்குறேன், குவாலிட்டியாக பிடுங்குறேன்னு சொல்லிட்டு அதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டேன். மணியில் வந்து ஃபோக்கஸே பண்ணல. இப்போ மொத்த மணியும் கலந்துருச்சு. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் ஒரு கடையில் சாதாரண ஒரு சேல்ஸ் மேனே வச்சுக்கோங்க, அங்கே கேட்டால் ஆல்ரவுண்டர் மேனேஜர் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் எனக்கு பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்கும், டெய்லியும் கடைக்கு போவேன், க்ளீன் பண்ணுவேன், லோடு வந்தது அப்படின்னா ஸ்டாக் எடுக்குவோம், பண்டல் வந்ததுன்னா குடோனுக்கு ஏற்றுவோம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம என்ன வேலை பார்க்குறோங்கிறதே என்னால் என்ன சொல்கிறது, இப்போ ஒரு கம்பெனியில் ஐடி ஃபீல்டில் வந்து நான் வந்து டெஸ்டராக இருக்கேன், டெவலப்பராக இருக்கேன், அந்த மாதிரி ஏதாவது விஷயம் வந்து சொல்ல முடியும். உங்கள் பொசிஷனிங் பண்ணிக்க முடியும் உங்கள் ஒர்க். என்னன்னு சொல்ல முடியும். நான் ஒரு கடையில் வேலை பார்க்குறேங்கன்னு சொன்னால் கூட நமக்கு எவ்வளோ ஸ்கில் இருக்குது அதெல்லாம் தாண்டி கடையா அந்த மாதிரி டக்குன்னு நம்மளை எப்படியே ஜட்ஜ் பண்ணிடுறானுங்க. அவன் என்னத்தை ஜட்ஜ் பண்ணிட்டு போறான், அது எனக்கு மேட்டர் இல்லை. ஆனால் ஒரு பொது இடத்துல வந்து ஜட்ஜ் பண்றதுங்கிறது ரொம்ப முக்கியமா இல்லையா, அதை நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது இருக்கும். நான் எப்போ வந்து அந்த கடையிலிருந்து எப்போ வெளியே வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடைசி 2025 லாஸ்ட்ல தான் வந்து அப்படியே லீவ் ஆகலாம் அப்படின்னு சொல்லி வந்தேன். ஏன்னா அந்த டைம்ல கடையிலேயும் ஆள் ரொம்ப கம்மியா, எனக்கும் மனசே இல்லை. ஏன்னா நான் வந்து இந்த பணத்தை வந்து ரொம்ப பெருசா கன்சிடர் பண்ணாத ஒரு ஆளு. நம்மகிட்ட இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருந்தா போதும்னு நினைச்சிருவேன். ஒண்ணுமே இல்லை, ஜஸ்ட் வந்துட்டு ஒரு கண்டென்ட் கிரியேஷனுக்காக ஒரு எக்யூப்மெண்ட் வாங்கணும் அப்படின்னு நினைச்சா கூட எனக்கு அப்படியே பெரிய விஷயமா இருந்தது. என்னடா இதுக்கு கூட வழி இல்லாத அளவுக்கு தான் இருக்கியாடா நீ அப்படிங்கிற ஒரு ஃபீல் வருது. அப்புறம் தான் ரியலைஸ் பண்றேன், ஃபியூச்சரை பத்தி கொஞ்சம் யோசிச்சதுக்கு அப்புறம் தான் சரி இது சரிப்பட்டு வராது, ட்ராக்கை மாத்தியே ஆகணும்னு சொல்லி இப்போ வந்துட்டு ஒரு 75% ஒரு ஃபுல் டைம் கண்டென்ட் கிரியேட்டரா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி என்னால் ஃபீல் பண்ண முடியுது நண்பர்களே. கூடிய சீக்கிரம் வந்துட்டு ஒரு 100% ஒரு ஃபுல் டைம் கண்டென்ட் கிரியேட்டர் ஆக்குறதுக்கான வேலையில தான் இப்போ இருக்கேன். ஆனால் முந்தி இருந்ததை விட இப்போ எவ்வளோ பரவாயில்ல. ஏன்னா அன்னைக்கு வந்து ஒரு பேசிக் பிளான் தான் கையில் வச்சிருப்பான். இன்னைக்கு வந்துட்டு பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி, பிளான் பி, Z வரைக்கும் கையில் வச்சிருக்கான். அப்படிங்கிற மாதிரி ஓரளவுக்கு மன நிம்மதியா இருக்கு. கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல பதிவுல உட்காந்து ஒரு லாங் வீடியோவில் பார்க்கலான்னு இருக்கேன். பார்ப்போம்.